அண்மை செய்தி. சென்னையில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பதுக்கி வைத்திருந்தவர்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் சர்வதேச போதைப் பொருள் கும்பலுடன் தொடர்பு இருக்கிறதா என்பது குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். இது பற்றிய மேலும் விவரங்களை செய்தியாளர் சாலமன் விவரிக்க கேட்கலாம். வணக்கம் சாலமன். இந்த மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் பதுக்கி வைத்திருந்தவர்கள் எத்தனை பேர் தற்போது வரை கைது செய்யப்பட்டிருக்கின்றனர்? மேலும் அவர்களிடம் நடத்தப்பட்ட விசாரணை மற்றும் இந்த சம்பவம் குறித்தான முதற்கட்ட தகவல் என்னவாக இருக்கிறது? சென்னை பழைய வண்ணாரப்பேட்டையை சேர்ந்த காதர் மொய்தீன் மற்றும் அவரது தொழில் பார்ட்னரான ராகுல் என்பவரிடம் மொத்தம் 2 நபர்களை வடக்கு மண்டல கூடுதல் ஆணையரின் தனிப்படை போலீசார் கைது செய்தனர். இவர்களிடம் இருந்து 8 கிராம் மெத்தபெட்டமைனை போதைப் பொருள் பறிமுதல் செய்த நிலையில இவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக திருவான்மியூரில் இருக்கக்கூடிய ராகுலின் வீட்டை வடக்கு மண்டல துணை ஆணையர் தனிப்படை தீவிரமாக சோதனை மேற்கொண்டனர். இந்த சோதனையில கடந்த 2 மணி நேரங்களாக இந்த சோதனையானது நீடித்தது. குறிப்பாக இவர்களிடம் நடத்திய விசாரணையில பல திடுக்கிடும் தகவல்களான தற்போது வெளிவந்துள்ளது. குறிப்பாக இவர்கள் வாட்ஸ்அப் குழு மூலமாக மெத்தபெட்டமைன் என்ற விலை உயர்ந்த போதைப் பொருட்களை விற்பனை செய்து வந்தது தெரிய வந்துள்ளது. குறிப்பாக இந்த கைதான ராகுல் என்பவர் முன்னாள் அதிமுக அமைச்சர் ஒருவரின் நெருங்கிய உறவினர் என்பதும் போலீசார் விசாரணையில தெரிய வந்துள்ளது. மேலும் இந்த கைதான ராகுல் என்பவர் மீன்வளை கம்பெனியை மேற்பார்வை செய்து வந்ததும் நீச்சல் குளங்களை பராமரிப்பதற்கான கெமிக்கல் விற்பனையிலும் இவர் ஈடுபட்டு வந்தது தெரிய வந்தது. மேலும் கடந்த 2 ஆண்டுகளாக இந்த போதைப் பொருள் விற்பனையில ராகுல் ஈடுபட்டு வந்ததும் இவர் ஒருமுறை தாய்லாந்து உள்ளிட்ட பல்வேறு நாடுகளுக்கு இவர் சென்றிருப்பதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். இந்த தகவலின் அடிப்படையாக வைத்து இவர்கள் இலங்கை நாட்டை சேர்ந்த போதை கடத்தல் கும்பலுடன் தொடர்புள்ளதா என்பது தொடர்பாக தற்போது தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மேலும் இவரிடம் பல்வேறு தகவல்கள் இவரிடம் பெறப்பட்டுள்ளது. இவருக்கும் வேற யாருக்கும் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் ஏதேனும் தொடர்புள்ளதா என்பது தொடர்பான விவரங்களையும் தற்போது சேகரிக்கும் பணியில போலீசார் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் இவரது உரையாடல்களையும் கைப்பற்றி இருக்கிறனர். குறிப்பாக வாட்ஸ்அப் மூலமாக மட்டுமே இவர்களது போதைப் பொருள் டீலிங் நடைபெற்றிருப்பதால் அந்த வாட்ஸ்அப் சாட்டுகளை பறிமுதல் செய்து அதற்காக தடயவியல் ஆய்வகத்திற்கு அந்த செல்போனை அனுப்பியுள்ளனர். அந்த செல்போன் மூலமாக கிடைக்கும் தகவல்களை வைத்தும் தற்போது அடுத்த கட்ட விசாரணைக்கு இந்த நகரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் இவர் ஏதேனும் சேட்டலைட் போன் ஏதேனும் பயன்படுத்தி உள்ளாரா என்பது தொடர்பாகவும் தற்போது கேள்வி எழுப்பி இருப்பதால் இது தொடர்பாகவும் தற்போது தனிப்படை போலீசார் தீவிரமாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். விரிவான விவரங்களுக்கு நன்றி சாலமன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.